இந்த நாளில் நான் என்ன பிரசங்கிக்க போறேன், மறுரூபத்தின் சாத்தியம் அப்படிங்கிற தலைப்பில் சில விஷயங்களை நான் பிரசங்கிக்க போறேன். அப்படின்னா மறுரூபம் என்பது சாத்தியம். ஆமேன் வருமா? இல்லை, நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். அதுக்காகத்தான் மறுரூபம் என்பது சாத்தியம். இந்த காலத்தில் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணா இதெல்லாம் சாத்தியமாயா? உலகமே இருக்கக்கூடாது, உலகத்தின் வேஷமே இருக்கக்கூடாது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருக்கக்கூடாது, உள்ளான மனுஷன்ல புதுசா இருக்கணும், அவர் சித்தத்தை மட்டும்தான் செய்யணும், அது மறுரூப வாழ்க்கைன்னு பேசிவிட்டு அது எப்படி சாத்தியமாகும்? இந்த உலகத்துல தானே நம்ம வாழ்றோம். அதைத்தானே திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லையா சொல்லுங்க. மறுரூபம் சாத்தியங்கிறதுனாலதான் அந்த சத்தியத்தையே பைபிள்ல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்ப நேற்றைய வசனத்துல ரோமர் 12:2 உலக பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்ப ஆவியானவர் சொல்றார், நீங்க மறுரூபம் ஆகுங்கள். அப்ப மறுரூபம் ஆக முடியும், நீங்கள் மறுரூபமாக வேண்டும். அப்ப அது ஒரு நிபந்தனையாக, ஒரு கட்டளையாக, ஒரு ஆலோசனையாக நீங்கள் ஆகித்தான் ஆக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அங்கே நமக்கு சொல்லுகிறார் என்றால் அப்போ நாம மறுரூப வாழ்க்கை வாழ முடியும். இப்போ ஒரு வசனத்தை நான் படிக்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் நான் படிக்கிறேன். 17-18 வசனங்கள். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இது எவ்ரிடே ப்ராசஸ். மறுரூபப்படுகிறோம். ஒரு முறை அல்ல, மறுரூபத்தின் மேல் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருப்போம். மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இருக்கிறீங்களா? ஆமெனா? அப்ப மறுரூபம் என்பது சாத்தியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மறுரூப வாழ்க்கை என்பது சாத்தியம். ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, இது அவர் படைச்ச உலகம். ஆதாமியும் ஏவாளையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒட்டுமொத்த மனுஷனையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு மனுஷனுக்காக படைச்சாரு. அந்த மனுஷனை மட்டும் அவருக்காக படைச்சாரு. இந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? ஒட்டுமொத்த உலகத்தையும் மனுஷனுக்காக படைச்சார், அந்த மனுஷனை மட்டும் அவருக்காக படைச்சாரு. மாட்டோட, ஆட்டோட, நாயோட அவரு போய் பேசிக்கிட்டு இருக்கவோ, டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ விரும்பல. அதை மனுஷன் நல்லா பண்ணுவான். அல்ல சொல்லுங்க. ஆனா அவர் விருப்பம் என்னன்னா மனுஷனோட பேசணும், பழகணும். அதனாலதான் அவனை தம்முடைய சாயலின்படி படைத்தார், தம்முடைய ரூபத்தின்படி படைத்தார். அவன் மேல ஒரு மகிமையை வச்சிருந்தார். அந்த மகிமையை தான் அவனுக்கு வஸ்திரமாவே உடுத்தி இருந்தார். ஏதேன்ல அவரை வச்சிருக்கும் போது தோதரம் தேவனுடைய சாயலுப்படி, தேவனுடைய ரூபத்தின்படி ஒரு மகிமையின் சாயல் அவனுக்கு உடுத்தி இருந்தார். அவனை சந்திக்க வருவார், அவனோட பழகுவார், அவனோட பேசுவார். ஏன்னா அவருக்கு அதுல ஒரு பெருமை, அவருக்கு அதுல ஒரு சந்தோஷம். இவன் எனக்கானவன், இவனை எனக்குன்னு வச்சிருக்கேன், நான் படைச்ச உலகத்தை இவன் ஆளணும், நான் படைச்ச உலகத்தின் மேல இவனுக்கு அதிகாரம், இவனுக்கு ஆளுக, எல்லாத்தையும் இவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, இவனுடைய கண்ட்ரோல்ல நான் கொடுத்திருக்கிறேன். சாத்தான் பார்த்தான், யார ஆளுகை செய்யும்படி படைச்சிருக்கிறாரோ அவனையே நாம எடுத்துக்கிட்டா தோத்துறான். அவனையே நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டா, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா, அப்போ ஒட்டுமொத்த உலகமும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்துருமேனு தான் தந்திரமா அம்மாவை தூங்க வச்சுட்டான். தந்திரமா அவன் தோட்டத்துக்குள்ள வந்து ஏசுரத்தஞ்சயம் மனுஷனை தேவனை விட்டு தூரப்படுத்தி
அவன்கிட்ட இருந்த அதிகாரம், ஆளுக சகலத்தையும் பறிச்சுட்டான். இருக்கிறீங்களா? அப்ப ஆண்டவருக்கு ஜெயிச்சுட்டோன்னு நினைச்ச சாத்தான தோற்கடிச்சு, இல்ல 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 இல்ல, நீ எந்த மனுஷனை பலவீனப்படுத்தினியோ அதே மனுஷனை நான் பலப்படுத்தி உனக்கு எதிராக அவனை நிறுத்தி என் பலத்தினால் அவனை நிரப்பி அவனை வச்சே உன்னை மேற்கொண்டு உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கிடக்கிற ஆயிரக்கணக்கான மனிதர்களை அவனை வச்சே என் ராஜ்யத்தின் பக்கம் இழுத்து எனக்கும் மக்கள் இருக்கிறாங்க, என் ஜனம், என்னை ஆராதிக்கிற கூட்டம், என் மக்கள் அப்படின்னு உனக்கு முன்னாலே என் ராஜ்யத்தை நான் நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் தோத்துறோம் சபையை அவர் வளர்க்கிறார். ஆத்தும திரளால சபையை நிரப்புறாரு. அவருடைய ஆளுகைக்குள்ள, ராஜ்யத்துக்குள்ள இன்னைக்கு ஜன திரள நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் கொண்டு வந்து நிரப்புறாரு. அவன் நம்மளை ரட்சிச்சிருக்கிறாரு, நம்மளை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சாத்தானுடைய ராஜ்யம் உடைகிறது. அவனுடைய ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்களை எல்லாம் இன்னைக்கு தேவ ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள பரிசுத்தாவியானவர் சபையை கொண்டு இழுத்து கொண்டிருக்கிறார். இருக்கிறீங்களா? பார், உலகத்துல ஆத்துமாக்கள் இருந்தாலும் இவங்கெல்லாம் என் ஜனம், என்னுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறவங்க, என் சித்தத்தை செய்யறவங்க, இவங்க மறுரூபத்தின் மக்கள், இவங்க என்னுடைய ஆளுகைக்குள்ள வாழ்கிறவர்கள் என்பதை பிசாசுக்கு அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? அப்ப மறுரூப வாழ்க்கை என்பது சாத்தியமான ஒன்று. நம்மால் மறுரூப வாழ்க்கை வாழ முடியும், மறுரூபத்துக்குள்ளேயே இருக்க முடியும். இருக்கிறீங்களா? இந்த அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் மோசேயின் மறுரூபத்தை முன்னுதாரணப்படுத்தி இதற்கு முந்தைய வசனங்கள்ல அவர் பேசுகிறார். குறிப்பா 8ஆம் வசனத்திலிருந்து படிச்சோம்னா, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. இப்படி இருக்க மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. பழைய ஏற்பாட்டு ஊழியத்தையும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தையும் நியாயப்பிரமாணத்தின் ஊழியத்தையும் கிருபையின் ஊழியத்தையும் அவர் கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டே வர்றார். அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாயிருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாயிருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. தோதரா மோசே ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போ. நீங்க என்ன சொல்ல விரும்புறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு மோசே மலையின் மேல் ஏறி போயிட்டு தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்று திரும்பி வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்தது. ஒரு பெரிய மறுரூபத்தின் அனுபவத்தோட மோசே மலையிலிருந்து இறங்கி வர்றாரு. அவர் முகத்தை பார்க்க முடியல இஸ்ரவேல் ஜனங்களால. அதனால அவர்கள் என்ன செய்வாங்களா, மோசேயை முக்காடு போட சொல்லிட்டாங்க. தோத்திரம். இருக்கீங்களா? ஏன்னா இவங்க முக்காடு போடணும்னா எல்லாருமே போடணும். தோத்திரம். ஆனால் அவன் ஒருத்தனுக்கு முக்காடை போட்டோம்னா, நீர் எங்கள்கிட்ட பேசும்போது முக்காடை போட்டுட்டு பேசும், நீர் தேவ சமூகத்துக்கு போகும்போது முக்காடை என்ன செஞ்சுக்கிறோம், ஓப்பன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தோத்திரம் போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. ஏன்னா அந்த மகிமையை அவர்களால் பார்க்க முடியல. அந்த மறுரூபத்தின் காட்சியை அவர்களால் ஜீரணிக்க முடியல. அதற்கு முன்னால் அவர்களால் நிற்க முடியல. ஆனா பவுல் சொல்றார், சோதரம், கிறிஸ்துவின் சிலுவை மரணம், கிறிஸ்துவின் ரத்தம் அந்த முக்காட மாத்திருச்சு, அந்த அனுபவத்தை உடைச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே மட்டும்
மட்டும் அந்த மறுரூபத்தை பெறுவது அந்த காலம். ஆனால் இன்றைக்கு சோதரம் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தும் தெளிக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தின் விலைக்கிரயத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்ட நாம் எல்லோருமே அந்த கிருபையின் சிங்காசனத்தை நெருங்குகிற பாக்கியம், பிதாவை கிட்டி சேருகிற பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறதுனால நாம எல்லாருமே அந்த மகிமையை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு புருஷர்கள் அந்த மகிமையை பார்க்க முடியாது, ஆனால் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். அவர் சொல்றார் பாருங்க 18வது வசனத்துல, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில நம்ம பேச அப்படி கண்ணாடியில முன்னாடி நின்று பார்க்கிற மாதிரி we can see the glory. கர்த்தருடைய மகிமையை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும், தேவனை தரிசிக்க முடியும், தேவனை நெருங்க முடியும், தோத்திரம் தேவனோடு உறவாட முடியும், தோத்திரம் அந்த மகிமையை நாம் அனுபவிக்க முடியும். அது மட்டும் அவர் அதோட நிறுத்தல. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் நேற்றைய தினத்து மகிமையை விட இன்னும் நெருங்கி போகலாம், இன்னும் அந்த குளோரியை நெருங்கி போகலாம். மகிமையின் மேல் மகிமை நம்மால் அடைய முடியும். இருக்கிறீங்களா? அவரை கிட்டி 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 நாம் சேர முடியும். அந்த திரைச்சலையை கர்த்தர் அகற்றிட்டார். கிறிஸ்து அவருடைய ரத்தம் அந்த சோத்திரம் தடைய மாற்றிருச்சு. பிதாவை நெருங்குகிற கிருபாசன தண்டை நெருங்குகிற ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு தந்துட்டதுனால அன்னைக்கு மோசேக்கு மட்டும்தான் மறுரூபம் சாத்தியம். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த சபைக்கும் மறுரூபத்தின் வாழ்க்கை சாத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க. அன்றைக்கு மோசேனுடைய முகம் மட்டும் பிரகாசிச்சது. மோசே மட்டும் மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ள போனாரு. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த சபையும் மறுரூபத்தின் அனுபவத்திற்குள் போக முடியும். அது ஒரு லெவல் மட்டும் இல்ல, மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும். அதிலும் கூட நாம வளர, முன்னேறி செல்ல, நேற்றைய குளோரியை விட இன்றைக்கு அதிக குளோரி, நேற்றைய மகிமையை விட இன்றைக்கு அதிக மகிமை, நேற்றைய பலனை விட இன்றைக்கு அதிக பலன் என்று மகிமையில் கூட நாம வளர முடியும். இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? அப்ப மறுரூபங்கிறது புதிய ஏற்பாட்டு சபைக்கு சாத்தியம். அதனாலதான் மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இது எப்படி சாத்தியம், எதனால் சாத்தியம் அப்படிங்கறதா இன்னைக்கு என் பிரசங்கம். 3 விஷயம் சொல்ல போறேன். கர்த்தரோடு உள்ள உறவினால், சொல்லுங்க அந்த வார்த்தைய. 2வது கர்த்தருடைய வார்த்தையினால். ஆண்டவரே சொல்றாங்களான்னு பாருங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தையினால். 3வது கர்த்தருடைய ஆவியானவரால். சொல்லுங்க. 1 கர்த்தரோடு உள்ள உறவு, இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தை, 3வது கர்த்தருடைய ஆவியானவர். அதான் நான் பிரசங்கிக்க போறேன். திரும்பவும் சொல்றேன், நாம உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா ஒரு மறுரூப மண்டலம். சொல்லுங்க அந்த வார்த்தைய. மண்டலம். அதான் சொல்லுவாரு, மனைவி இருக்கிறவன் மனைவி இல்லாதத போல தோத்துறான், சொத்து இருக்கிறவன் சொத்து இல்லாதத போல. அதாவது இது பூமி, இது உலகம், இது எனக்குரியது, ஆண்டவர் தந்தார் இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்னுடைய சொந்த குடியிருப்பு இது அல்ல, பரலோகம். இங்கே நான் சில காலம் வைக்கப்பட்டிருக்கிறேன் சித்தம் செய்வதற்காக. அல்ல சொல்லுங்க. இது எனக்கு சொந்தம், சொந்த குடியிருப்பு, சொந்த பூமி அல்ல. நான் தேவ ராஜ்யத்துக்குரியவன். இங்க நான் உலகத்துக்குரியவனா வாழ மாட்டேன், நான் மறுரூபமா வாழுவேன். அந்த மறுரூப மண்டலத்துக்குள்ள வாழுவேன். ஆமேனா? என் சிந்தனை வேற மாதிரி தான் இருக்கும், என் பேச்சு வேற மாதிரி தான் இருக்கும், என் பார்வை வேற மாதிரி தான் இருக்கும். மறுரூபத்துக்குள்ள நான் இருக்கிறதுனால உலகத்தோட நான் ஒத்து போக மாட்டேன்.
இது எப்ப சாத்தியம்? முதல்ல சொன்னேன், கர்த்தரோடு உள்ள உறவு. நீங்க அந்த மோசேயின் சம்பவத்துக்கு வரலாமே. யாத்ராமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரத்திற்கு நாம வருவோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம், அதுல நான் வாசிக்கிறேன் 28ஆம் வசனம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளில் பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இதற்கப்புறம் தான் அவன் இறங்கி வரும்போது அவனை கண்டு பயப்படுறாங்க. தோத்திர முக்காடு போட்டு அவன் ஜனங்களோட பேசுகிறான்ங்கிற வார்த்தைகள் அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்போ எதனால் இவனுக்குள் இந்த மறுரூப அனுபவம் வருது? மறுரூபம் அவனுக்கு எதனால சாத்தியமாகுது? இவன் முகம் அப்படி ஒரு பிரகாசிக்கிற அனுபவம். மற்ற இஸ்ரவேலன் மாதிரி அவன் இல்லை, அங்கிருந்த சபையார போல அவன் இல்லை. மோசே வித்தியாசமா இருக்கிறான். அவனை ஒன்னு கவர் பண்ணிருக்கு, அவனை ஒரு லேயர் மூடி இருக்கு, அவன் ஒரு மகிமை மூடி இருக்கு, அவன் ஒரு குளோரி நிரப்பி இருக்கு அவன் முகத்தில். அதனால அந்த வித்தியாசம் இருக்கு. எதனால்? அங்க அழகா பைபிள் சொல்லுது, அவன் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள். அந்த ஒரு வார்த்தை தான் சொல்ல விரும்புறேன். 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். ஆமென் சொல்லுங்க. எங்கே? 34 வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அப்ப தேவ சமூகத்தில் கர்த்தரோட உறவாட மோசே அந்த மலையின் மேல் ஏறி போய் 40 நாள் தோத்துறான். மனுஷ சஞ்சாரமே அங்க இல்ல. கர்த்தர் அவன், அவன் கர்த்தர், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம், அவர் சத்தம், அவர் பேச்சு என்று அவர் சமூகத்தில் போய் அவரோடு உறவாட மோசே போய் நின்ற போது அந்த மறுரூபத்தின் அனுபவம் அவனுக்கு சாத்தியமாக மாறியது. இருக்கீங்களா? ஆமேனா? மத்திய 17ஆம் அதிகாரத்தில் கூட இயேசு எங்கே மறுரூபமானார்? பிதாவோடு தனித்திருக்கும்படி, பிதாவோடு உறவாடும்படி மலையின் மேல் ஏறி போனார். அங்கே அவர்கள் கண்களுக்கு முன்னால் இயேசு மறுரூபமானார். அப்ப கர்த்தரோடு உறவு, கர்த்தருடைய சமூகம் அப்படின்னு வரும்போது நம்மால் இந்த மறுரூபத்தின் அனுபவத்திற்குள்ள வர முடியும். தோத்துறான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யாரோட அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்களுக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள வந்துடும், நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை கொடுத்துரும். இது மனுஷ இயல்பு. எதையாயில் ஒரு விஷயத்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நாமளும் அது மாதிரியே இமிட்டேட் பண்ணுவோம். தோத்துறோம். ஹலோ. சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, எது கூட அதிகமா ஸ்பெண்ட் பண்றிய நீ அதுவாவே மாறிடுவேன்னு. ஹலோ. இது இயல்பு. நாய் கூடயே ரொம்ப நேரம் செலவு பண்ணா நாய் சுபாவம் கூட வந்துடும். தோத்துறான். நம்ம மனுஷங்கள்ட்ட சொல்றது இல்லையா நீ உன் சேர்மானம் சரி கிடையாது, நீ நல்ல ஆளுதான், இந்த சுபாவம் உனக்கு எப்படி வருது? உன் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த ஆளு கூட சேர்றீங்கல்ல, இந்த ஆளு கூட சேர்றீங்களா, அதனாலதான் இப்ப வள்ளு ஒள்ளுலாம் குலைக்கிறீங்க. இருக்கீங்களா? சாயம் தோத்துறோம். சட்டைக்கு சாயம் முக்கும் போது அது ஒரு கலர் படி, கலர் பவுடரு, அந்த தண்ணிக்குள்ள நல்ல வெள்ளையா இருக்கிற துணியை முக்கி எடுத்தா சாயம் வெள்ளையாகாது. தோத்துறான். அந்த சாயத்தோட கலரு இந்த வெள்ளை சட்டையை தாக்கி பாதிச்சு இது என்னஞ்சிரும், இது அந்த கலரா மாறிடும். சரிதானே? ஏன்னா சாய பவுடருக்கு அவ்வளவு பவர் இருக்கு.
தாங்கிட்ட வர்ற ஆளை தன்னுடைய தன்மை உள்ள ஆளா மாத்திரும். மஞ்சள் கலர் சாயத்துக்குள்ள வெள்ளை துணியை முக்குனா பச்சை கலரா வராது, மஞ்சளாத்தான் வரும். ஆமேனா? சிம்பிள். நீங்க கர்த்தரோட அதிகமா பேச பேச, உறவாட உறவாட, அவருடைய இடத்திலேயே, அவருடைய பிரசன்னத்திலேயே அதிக நேரத்தை செலவிட 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 இந்த உலகம் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். உங்க சித்தம் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். நேற்று நம்ம பார்த்தோம்ல, தோத்திரம், பழைய அழுக்கெல்லாம் போயிடும். டோட்டலா தேவ சாயல், தேவனுடைய எண்ணம், தேவனுடைய சிந்தனை, தேவனுடைய இருதயம், தேவனுடைய சுபாவம், தேவனை மாறியே தேவ சாயலாகவே நாம மாறிடுவோம். இப்போ நான் இந்த உதாரணத்தை பல இடங்கள்ல சொல்லுவேன், எங்கேயும் சொல்லியிருக்கேனான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். ஒரு பெரிய மைதானம், ராத்திரி நேரம், பயங்கரமா இந்த மாதிரி பிரைட்டா ஒரு லைட்டு, அந்த மைதானத்தின் நடுவில் வெளிச்சம், அந்த மைதானம் ஃபுல்லா வெளிச்சம், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லைட் அது. ஒரு சிலர் அந்த மைதானத்துக்கு பக்கமே வரல, அப்போ அவங்க இருட்டுக்குள்ளதான் இருக்காங்க. சொல்றதுக்காக அந்த லைட்டை பார்த்தேன், கண்ணெல்லாம் கூசுது. தோத்திரம், மைதானத்துக்குள்ள அவங்க வரவே இல்லை. they are still in the darkness. எங்களுக்கு ஒன்றும் வெளிச்சம் தெரியலையே, எங்களுக்கு வெளிச்சம் தெரியலையே. கோமாளி, நீ இன்னும் மைதானத்துக்குள்ள வரல. வெளிச்சம் இருக்க இடத்துக்கு நீ வந்தா தானே வெளிச்சத்தினுடைய தாக்கம் உனக்கு தெரியும். நீ எங்கேயோ இருட்டுக்குள்ள கடந்துக்கிட்டு எனக்கு வெளிச்சம் தெரியல வெளிச்சம் தெரியலன்னா. இன்னொரு குறிப்பு வருது, ஒரு வாரமா நின்னுக்கிறது. அந்த வெளிச்சம் எங்களுக்கும் தெரியுது, என் மேலேயும் அந்த வெளிச்சம் படுது அப்படின்னு ஒரு திருப்தி. இருக்கீங்களா? இன்னொரு குறிப்பு, அந்த வெளிச்சத்தை நெருங்கி 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 வருது. யாரெல்லாம் அந்த வெளிச்சத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்கி வர்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வெளிச்சத்தின் தாக்கம், அந்த பிரகாசம் அவர்கள் மேல அதிகமாய் பிரதிபலிக்கும். சரிதானே? இதுதான் அந்த வெளிச்சம் தான் இயேசுநாதர். நிறைய பேர் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வரல அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்க? இருட்டுக்குள்ள இருக்காங்க. இதை நம்ம ரட்சிக்கப்படாதவர்களையும் சொல்லலாம், விட மாட்டான் இவன். தோத்தரன் நமக்கு 2 பாயிண்ட் சொல்லலாம் போக மாட்டான். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் சொல்லலாம், ரட்சிக்கப்பட்டும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வர விருப்பம் இல்லாம சில ஆளுங்க இருக்குல்ல, சச்சை கட்டடிக்கிறது, ஜெபத்தை கட்டடிக்கிறது, தனி ஜெபம் பண்ணாதது, ஜெபத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டாதது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிக்கிறது, அதுல ஒரு இன்வால்மெண்டா இருக்கிறவங்க இல்லாம இருக்கிறவங்க, இவங்களும் அந்த டிக்கெட் தான். வெளிச்சத்தை டேஸ்ட் பண்ண விரும்புறது இல்ல, வெளிச்சத்துக்குள்ள வர்றது இல்ல. நல்லா ஜெபிச்சு எத்தனை நாள் இருக்கும்? மனசுன்னு ஒண்ணு இருந்தா அதை தொட்டு சொல்லுங்க பாப்போம், இருந்தா தானே தொடறதுக்கு. நம்மளே திருப்தி அடைகிற மாதிரி ஒரு ஜெபம், அன்னைக்கு நல்லா ஜெபிச்சோம்டா, என்ன ஒரு பிரசன்னம், என்ன ஒரு மகிமை அப்படின்னு நமக்கே தெரியுமில்ல நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்னு. அவங்க ஜெபிக்கிற லட்சணம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வெளியில பேசிக்கலாம், நம்ம ஜெபிக்கிற ஆளு, நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆளு அப்படின்னு பேசிக்கலாம். பட் எனக்கும் தேவனுக்கு இருக்கிற தொடர்பு, அந்த கனெக்ஷன் ரெண்டும் ஒன்று தானோ? தோத்துறோம். அந்த ஜெபம் இது எனக்கு தான் தெரியும். நான் அப்படியே பாடுறதுனால நான் பயங்கரமான பிரேயர் மேன் சொல்லிட முடியாது. பிரேயருக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. பிரேயர் பண்றவங்களும் பாடலாம், பிரேயர் பண்ணாதவங்களும் பாடலாம். இன்னும் சொல்ல போனா பிரேயர் பண்ணாதவங்க பிரேயர் பண்றவங்களை விட இன்னும் அழகா கூட பாடலாம். நான் தான் நேத்தே சொன்னேன், அபிஷேகம் இல்லாம பிரசங்கமே பண்றாங்க, ஊழியமே செய்யறாங்க. இருளுக்குள்ள ஒரு சிலர் வர்றாங்க,
அவங்க என்ன பண்றாங்க? அப்படி ஓரமா உட்காந்து பாக்க, லைட்டை கொஞ்சம், வெளிச்சத்தை கொஞ்சம் பார்க்கறது, கொஞ்சம் திருப்தி, கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் பைபிள் வாசிப்பு, கொஞ்சம் அப்படியே தொட்டும் தொடாம ரொம்ப இன்வால்மெண்ட்லாம் ஆகிறது இல்லை. ஆண்டவரும் வேணும், இயேசுவும் வேணும், பைபிளும் வேணும், வசனமும் வேணும், சர்ச்சும் வேணும். அதுக்காக உலகத்தை விட்டுற முடியாது. எதிர் வீடும் எதிர் வீட்டு ஜன்னலும் வேணும், பணமும் வேணும், பதவியும் வேணும், உலகமும் வேணும், உலக ஐஸ்வர்யம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், மைண்டெல்லாம் அதுல தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இயேசுநாதருக்கு, அதுலேயும் ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தோத்துறேன். அதுலேயும் முழுசா கிடையாது தோத்துறேன். முடிஞ்சா பாடுவேன், முடிஞ்சா கை தட்டுவேன் தோத்துறேன். அப்படியே உட்காந்துருப்பேன், அப்படியே போயிடுவேன் சோத்துறான். அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வெளிச்சம், ஏதோ ஒரு ப்ளஸ். ஆனால் ஒரு சிலர் மட்டும் என்னுடைய கோலே அந்த லைட்டு தான், என்னுடைய நோக்கமே, என்னுடைய போக்கஸே, என்னுடைய விருப்பம், என் வாஞ்சை, என் ஏக்கம், என் எதிர்பார்ப்பு எல்லாமே அவர்தான். 40 நாள் இரவும் பகலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவர் தான், அவர் சமூகம் தான், அவர் பிரசன்னம் தான் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் மருவமாகாம என்ன அவன் அல்ல சொல்லுங்க, அதுக்குள்ளே ஊறுறது. குலாப் ஜாமே அல்ல சொல்லுங்க, ஷீராவுக்குள்ளேயே கடந்து ஊறுறது. உறவு, சப வாழ்க்கை, தேவ சமூகத்தில் இருக்கிறது என்ன மறுரூப படுத்தும். இன்டிமசி, த ஸ்பிரிட் ஆஃப் இன்டிமசி. தேவனோடு நீங்க எவ்வளவு எவ்வளவு நெருங்குறீர்கள். இப்போ அந்த வெளிச்சத்தை நெருங்கி போக 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 அவங்க முகத்தில் அந்த பிரைட்னஸ் வரும்போது அந்த மந்த நிலைக்கு, இருளுக்கு துள்ளி கூட இடம் இல்லை. அந்த வெளிச்சத்தில் இருந்தாலும் கொஞ்சம் வெளிச்சத்தில் இருக்கிறவங்களை கூட நம்ம தேடித்தான் பார்க்கணும். இருக்கீங்களா? அப்ப கூட அந்த ஃபோக்கஸ் லைட்டை எனக்கு முன்னால வச்சிருக்காங்க. எல்லாத்த விட வெளிச்சத்தை ரொம்ப நெருங்கி இருக்கிறது, அதிக வெளிச்சம் இப்ப என் மேலதான் படுது. அப்ப பளிச்சுன்னு தர்றேன் பாருங்க, அல்ல சொல்லுங்க, அவன் பளிச்சுன்னு. முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு 80% பளிச்சு, அப்புறம் ஒரு 60% பளிச்சு, அப்படியே போக போக தேடியும் காணாதிருப்பாங்க. சோதர், என்னதான் நம்ம வெளிச்சத்தில் இருந்தாலும் அந்த அளவை சொல்றேன், அல்ல சொல்லுங்க, அந்த தூரத்தை சொல்றேன், அந்த டிஸ்டன்ஸை சொல்றேன். நானு அவர் இடையில எதுக்கும் இடமே இல்லை. இந்த அப்பெல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்துருக்கேன், இந்த பஸ் ஸ்டாண்டுகளில் திடீர்னு ஒருத்தன் டங்கட 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 டங்கடன்னு அடிப்பான். அங்கேயே சர்க்கஸ் காட்டுவாங்க தோத்துறோம். ஆமாம், ஒரு சின்ன பையில ஒரு பொம்பளையாளோ இல்லை யாரோ இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஜம்ப் பண்ணுவாங்க, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஜம்ப் பண்ணுவாங்க, கையை அப்படி கீழே ஊனி இங்கிட்டு குதிப்பா அங்கிட்டு குதிப்பாங்க. அப்படிலாம் பார்த்துருக்கலான்னு தெரில. பாவம், நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருப்பே உங்களுக்கு. நான் பார்த்துருக்கேன், நான் கிராமத்தில் வளர்ந்தவன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடிக்கிட்டே ஒரு வளையத்தை தூக்கிக்கிட்டே வருவான். ஒரு ஸ்டீல் வளையம் ஒன்று இருக்கும், இந்த வளையத்தை தூக்கிட்டே வருவான். மொட்டார்னு இந்த வளையத்துக்குள்ளே போயிடுவான் அவன். அப்படியே வளையத்தை உள்ள அமுக்குவான், அப்படி போன வளையம் உள்ளே போயிடும். அந்த ஆள் அந்த வளையத்துக்குள்ளே போனதே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். திடீர்னு பார்த்தா அப்படி எக்குவான், வயிற்று அப்படி எக்கி பிடிச்சோன்னு ஒரு சின்ன கேப்பு கிடைக்கும், அதில் இன்னொரு ஆள் போவான் தோத்துறான். ஏங்க இப்படி பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அதுல இன்னொரு ஆள் உள்ள போய் அவன் அப்படி உள்ள போட போய் அந்த ஒரு வளையத்துக்குள்ள 2 பேரும் நுழைஞ்சிருவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இதை? நல்ல வேலைடா, நான் பொய் சொல்லல போல. ஆச்சரியமா இருக்கும். இவன் கையா அவன் கையா அவங்காலாங்கிற மாதிரி எல்லாம் அப்படி ஒண்ணு போல உள்ள போயிடுவான். இப்ப தேவ உறவுல அதுதான் அவரு. அங்க வேற ஒண்ணுக்கும் என் லைஃப்ல இடம் இல்ல.
உலகத்துக்கு, உலகத்தின் சித்தத்துக்கு, உலக சிந்தனைக்கு, உலகத்தின் வேஷத்துக்கு, உலக காரியங்களுக்கு இடமே இல்லை. அதான் தேவ உறவு. இன்னொரு உதாரணம் சொல்றேன். பைபிள்ல 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல எலிசாவை பத்தி படிக்கிறோம். அவன் தீர்க்கதரிசி, தேவ மனுஷன். அவன் எலியாவுடைய அசிஸ்டன்ட். எலியாவை பத்தி என்ன படிக்கிறோம்? 17:1 எலியா சொல்றாரு, என் வாக்கின்படியா அன்றி மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். அதான் சொல்லுவான், சாரி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அதான் பாயிண்ட். அதான் அவனுடைய முகவரி, அவனுடைய பேக்ரவுண்ட். நான் யார்? ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் த காட் ஆஃப் இஸ்ராயல். தேவ சமூகத்தில் நிற்கிறவன். அதான் என் அட்ரஸ், அதான் என் பேக்ரவுண்ட். தேவனுக்கு முன்னால நிற்கிறவன், தேவ பிரசன்னத்தில் நிற்கிறவன், அதான் வாழ்க்கை. இவனுடைய அசிஸ்டன்ட் தான் எலிசா. அப்போ தீர்க்கதரிசிகள் எல்லாம் தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் நிற்கிறவங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இப்போ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. அக்காலத்திலோட இருக்கட்டும். ஆமா, வசனம் வாச டைம் ஆயிடும். அதில் வேற ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு புரியாம மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. கண்டிப்பா உங்களுக்கு நான் பேசுறது புரியும். ஆமா, ஆமேனா? அப்போ என்னன்னா, சீரிய ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு பிளான் பண்ணுவானா. இப்படி பிளான் பண்ற விஷயம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எலிசாவுக்கு தெரிஞ்சிருமா? ஆத்தாடி, அவன் எங்கேயோ ஒரு தேசத்துல பிளான் பண்றான். அதான் அவன் அரண்மனையில ரகசியமான இடத்துல போடுற பிளானு தோத்தான்ல ஒரு மலையில தேவ பிரசன்னத்துல இருக்கிற தீர்க்கதரிசிக்கு என்ன செஞ்சிருமா? இவன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, இந்த மாதிரி அவன் பிளான் பண்றான், அந்த ஏரியாவில் போய் மாட்டிக்கிட்டு போயிடாத, ஜாக்கிரதையாருன்னு சொல்லிடுவான். இது சீரிய ராஜாவுக்கு ஒரே பிரச்சனை. எப்படிரா நம்ம போடுற பிளான் எல்லாம் அங்க தெரிஞ்சிருதே. அப்பதான் ஒருத்தன் சொல்லுவான், அங்க ஒருத்தன் இருக்கான், அவன் தேவனுடைய மனுஷன், அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவனுக்கு மறைவானது ஒண்ணுமே. எங்கடா இருக்கான்? தோத்தான்ல, தூக்குங்கடா அவனை, தோத்துற. இப்போ ரதங்களை, ராணுவத்தை அனுப்பி வைப்பான். யாரு? சீரிய ராஜா எலிசாவை தூக்கிட்டு வர்றதுக்கு. கவனிக்கணும். ஒரு மலையில இருக்கிறார் பாருங்க, இவரு மலையில தான் இருக்கிறாரு, தோத்துற. அந்த மலையை சுத்திலும் இந்த ராணுவம் ரவுண்ட் அப் பண்ணிருச்சான். காலையில எலிசாவுடைய அசிஸ்டன்ட் தோத்துறான். அவனுக்கு அசிஸ்டன்ட். அவன் வெளியில பார்த்துட்டு இந்த ரதத்தையும் ராணுவத்தையும் பார்த்த உடனே ஆத்தாடி, அவன் இறக்கொலையெல்லாம் ஆடுது. ஆண்டவனே, இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சு, ஜாலி காலி. ஒரு ராணுவமே வந்திருக்கு, ஐயோ அப்படின்னு அவன் பதறுவான், பயப்படுவான். அப்ப எலிசா சொல்லுவாரு 17ஆம் வசனத்துல, பயப்படாத. 16 சொல்றாரா? சாரி, 16. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள். ஆத்தாடி, இப்பதான் அவனுக்கு பயமே ஜாஸ்தியா இருக்கும். யாருக்கு? அசிஸ்டன்ட்டுக்கு. நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமா. ராத்திரி படுக்கும்போது நல்லா தானே படுத்தாரு, காலையில் இப்படி கன்ஃபியூஸ் பண்றாரு. ஏன்னா அவரும் நம்மளும் தானே இங்க இருக்கோம். வந்திருக்கிறது மிகப்பெரிய ராணுவம், நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்திருக்கிறாங்க. நம்மளோடு இருக்கிறவங்க அதை விட அதிகம்ல சொல்றாரு. புரியல, அவனுக்கு விளங்கல. ஆனா எலிசாவுக்கு எந்த ஃபீலிங்குமே. கொட்டாய் விட்டுக்கிட்டே சொன்னாரோ, ஃபீல் பண்ணாத அப்படி சொன்னாரோ தெரியல. அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கா, நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க, நீங்க அதை பத்தி பதறாதானே. இதுதான் மறுரூபம். அல்ல சொல்ல, இதான் மறுரூபம். மறுரூபக்காரன் பேச்சே வித்தியாசமா இருக்கும், அவன் ஆக்ஷனே வித்தியாசமா இருக்கும்.
போக போக பாருங்க நிறைய விஷயம் இருக்கு. இல்ல சொல்லுங்க. அவன் ஆக்ஷனே வித்தியாசமா, அவன் பேச்சே வித்தியாசமா இருக்கும். அவன் மண்டையை பிச்சுக்கிறான். இவனுக்கு ஏதோ ஆய் போச்சோங்கிற மாதிரி. அப்பதான் அடுத்த வசனத்துல, ஆண்டவரே இப்படி ஒரு அசிஸ்டண்ட கொடுத்துருக்கிறீரே. ஆமென். எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, எலிசா அசிஸ்டண்டே அப்படித்தான் இருந்தானா. ஏசுனார் அசிஸ்டன்ட்களே அப்படித்தான் இருந்தாங்க போது அப்புறம் என்ன, 1000 பிரசங்கம் பண்ணாலும் ஒரு சைஸாவே இருக்கிறது. இவன் கண்களை திறந்தருளும். இவனுக்கு அந்த மாம்ச கண்ணு தான் இருக்கு, மறுரூப கண்ணு இல்ல. நான் வேறொரு மண்டலத்தில் இருக்கிறேன், அது இவனுக்கு தெரியல. நான் இன்னொரு லேயருக்குள்ள இருக்கிறேன், உலகத்துல தான் இருக்கிறேன், ஆனா வேறொரு லேயருக்குள்ள இருக்கிறேன், வேறொரு மண்டலத்துக்குள்ள இருக்கிறேன். என் கூட இருக்கிற இவனுக்கு தெரியல. ஐ நோ, எனக்கு தெரியுது, ஆனா அவனுக்கு அது. இவன் கண்கள் என்ன செய்யுங்க, ஓபன் பண்ணுங்க ஆண்டவரே. கத்துறவன் ஜெபத்தை கேட்டு அவன் கண்ணை திறக்கிறாரு. அவன் கண்ணை திறக்கும் போதாங்க அந்த லேயரே அவனுக்கு தெரியுது, அந்த மண்டலமே அவனுக்கு தெரியுது. அக்னிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் தோத்துறோம். எலிசாவை சுற்றிலும் அது நிறைந்திருக்கிறதை அவன் கண்கள். சொல்லுங்க, இதான் மறுரூப வாழ்க்கை, இதான் மறுரூபத்தின் அனுபவம். ஆவிக்குரிய கண்களுக்கு தான் அது தெரியும். நீங்க அந்த மறுரூபத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க அறியாத ஒன்று உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். நீங்கள் அறியாத ஒரு சேனை உங்களை சூழ்ந்திருக்கும். நீங்க எங்க வாக் பண்ணாலும், எங்க நின்னாலும் அந்த மண்டலத்துக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க. அந்த மண்டலத்துக்குள்ள இருந்து நீங்க பார்க்கும்போது ராணுவமாவே தெரியாது, எதிரி எதிரியாவே தெரியாது. ஹலோ, இருக்கீங்களா? சவுலுக்கு கோலியாத்து ஒரு மாதிரி தர்றான், தாவீதுக்கு கோலியாத்து வேற மாதிரி தர்றான். அல்ல சொல்லுங்கப்பா, ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அல்ல சொல்லுங்க, போட்டுடலாம். இன்னைக்கு போட்டுதான் நான் போவேன்றான். இவனை கூட எல்லாருமே டவுசரா தான் பாக்குறாங்க. சின்ன பயலா, ஆடு மேய்க்கிற அப்படித்தான் பாக்குறாங்க. அது மாம்ச கண்ணு. மாம்ச கண்ணு வேற, மறுரூப கண்ணு வேற. மாம்ச மண்டலம் வேற, மறுரூப மண்டலம் வேற. சொல்றது புரியுதா? இன்னைக்கு சபை இப்படி மாறணும் தான் தேவன் விரும்புறார். இந்த மறுரூப மண்டலத்துக்குள்ள சபை வரணும். உலகமே உனக்கு எதிர்த்து வந்தாலும் அது உன்னை அசைப்பது, அது உன்னை மேற்கொள்ளுவது. ஏன்னா உன்னை சுற்றிலும் ஒரு மண்டலம் இருக்கு, ஒரு அக்னிமயமான மண்டலம், அக்னிமயமான ரதங்களால் சூழப்பட்ட ஒரு மண்டலம், பரலோகத்தின் மண்டலம், மறுரூபத்தின் மண்டலம். அது உன்னை சூழ்ந்திருக்கு. அது எப்போ உனக்கு சாத்தியமாகும்னா, தேவனோடு உனக்கு இருக்கிற அந்த லிங்க், அந்த உறவு, அந்த மலையின் அனுபவம், அந்த தனித்திருக்கிற அனுபவம், அவரோடு கூட சொத்திரம் உறவாடுகிற அனுபவம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்குத்தான் இது சாத்திய. ஆமெனா? திரும்ப எலியாவுக்கு கூட வருவோமே. 17:1 நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் சொல்றாரு. அந்த மண்டலத்துக்குள்ள அவர் இருக்கிறாரு. அதனால அவருக்கு தேவன் சொல்றதான் கேக்கு, தேவ சத்தம் தான் கேக்குது. மழை வராதுன்றான், பனி பெய்யாதுன்றான், தோத்துறான். அதே மாதிரி மழை வரல, பனி பெய்யல. இதை விட பியூட்டி என்ன தெரியுமா? நீங்க அதே 1 ராஜாக்கள் 18 40 41 இந்த வசனங்களை படிச்சு, 41 நினைக்கிறேன், 41க்கு வரும்போது எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், எனக்கு பெருமழையின் இரைச்சல். 3 வருஷம் பஞ்சங்க. பக்கத்துல ராஜா நிக்கிறான், ஆகாப்பு. இவன் தீர்க்கதரிசி. இவன் அவனை பார்த்து சொல்றான், நீ சோறு திங்க போ,
சோத்துசாமி. அவன் ராஜா, இவன் தீர்க்கதரிசி. ரெண்டு பேருமே தேசத்தின் மேல உத்தரவாதம் உள்ளவர்கள். ராஜாவும் தேவனால தான் ஏற்படுத்தப்படுறாரு, தீர்க்கதரிசியும் தேவனால தான் ஏற்படுத்தப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே தேசத்துல உத்தரவாதம் உள்ளவங்க. ஆனா ஆகாப்புக்கு தேசத்தை பத்தின ஃபீலிங்கே இல்ல, சோத்தை பத்தின ஃபீலிங்கே அவனுக்கு இருக்கு. சோறு திங்க போனோன்னு போயிட்டான். நீ சோறு திங்க போ, ஆனா எனக்கு பெருமழையின் இரைச்சல். யோ, எங்களுக்கு கேட்கலையா? உனக்கு கேட்காதியா? இல்லைன்னு சொல்லுங்க. அவனுக்கு கேட்கல, அங்க யாருக்குமே கேட்கல. எலிசாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறான், அவன் பாடுதான் பெரும்பாடுங்க. அவனை மலை மேல ஏத்திக்கிட்டு போவாரு. யாரு? எலியா. எலியா மலை மேல கூட்டு போவாரு. தோத்திரம். எலியா, எலிசா இல்ல, எலியா. அந்த அசிஸ்டன்ட், இந்த அசிஸ்டன்ட் நடுவில் நிக்கிறான், வச்சுக்கிருவான். இங்கிட்டு ஆகாப்பு, இங்கிட்டு எலியா. ஆகாப்பு கூட போனா சோறு, எலியா கூட போனா ஏறு. மலை மேல ஏறணும், அங்க போனா சோறு. உடனே ராஜா சாப்பிடுற சோறு. அந்த பக்கம் காலை தூக்கி வச்சோம்னா கம கம சாப்பாடு, கப்பு சிப்புன்னு அடிக்கலாம். தோத்துறேன். ஆனா இங்க எலியா என்ன சொல்ற? கமான், நம்ம கர்மேல் பர்வதத்தின் சிகரத்துக்கு ஏறணும். யோ, இந்த ஆள்கிட்ட பட்டு மாட்டிக்கிட்டு செத்துருவோம் போலையா நானு. தோத்துறோம். பஞ்ச காலத்துல மழை வருதுன்னா இங்க நின்று ஜெபிக்க கூடாதா? எங்க போகணுமா? மலை மேல ஏறித்தான் போய் ஜெபிக்கணுமா? ஏற்கனவே இங்க பஞ்சத்துல கிடக்குது தேசம். இந்த நேரத்தில் கமகமானு சாப்பாடு, நான் அங்க போகவா இங்க வரவா? தோத்துறான். அவன் நம்மள மாதிரி இல்லை, அவன் வேற மாதிரி. தோத்துறான். அவன் சோத்துக்கு டிக்கெட் அடிக்கல, மலை மேல ஏறுறதுக்கு தான் டிக்கெட் அடிக்கிறான். இப்ப இந்த விஷயத்துல என்ன ஆண்டு சொல்ல விரும்புறாரு? ஒருவேளை எலியாவினுடைய அசிஸ்டன்ட்டுக்கு அந்த பெருமழை சத்தம் கேட்கல, ஆகாப்புக்கு அந்த பெருமழை சத்தம் கேட்கல. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் கேட்காத ஒண்ணு எலியாவுக்கு மட்டும் கேட்குது. அதான் மறுரூபத்தின் மண்டலம். அல்லையா சொல்லுங்க. இப்போ 19 அதிகாரம், 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் வரும்போது எசபேலின் வார்த்தைக்கு எலியா என்ன செஞ்சிடறாரு? பயந்துறாரு. 18 அதிகாரத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருது. 450 பாகால் தீர்க்கதரிசிகள், எசபேலுடைய பந்தியில சாப்பிடுகிற 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், 850 பேரை கூட்டு போய் கீசோ நாத்தங்கரையில தனி ஆளா வெட்டி சாச்சிட்டார். மறுரூபத்தின் எலியா. மறுரூபத்தின் எலியாவுக்கு நல்லா கவனிக்கணும், வானத்தை நிறுத்துறது சாத்தியம். ஆண்டவரே ஆமென்னு சொல்ல மாட்டாங்கப்பா, போட்டு கொடுத்துருவேன். மறுரூபத்தின் எலியாவுக்கு 3 வருஷம் மழை, 3 வருஷத்துக்கு பிறகு மழையை கொண்டு வர்றது சாத்தியம். மறுரூபத்தின் எலியாவுக்கு சாரிபாத்து விதவை வீட்டில் பஞ்ச காலத்தில் தோத்துறோம், எண்ணெயும் மாவும் குறையாம இருக்கிற அற்புதத்தை செய்யறது சாத்தியம். மறுரூபத்தின் எலியாவுக்கு தோத்துறோம், ஆமா, வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வர பண்றது, சாரிபாத்து விதவை பிள்ளைய திரும்ப உயிரோட எழுப்புறது சாத்தியம். எல்லாம் ஆச்சரியமாவே பார்க்கறான். ஒத்த மனுஷன் மழையை நிறுத்திவிட்டானடா, ஒத்த மனுஷன் மழையை கொண்டு வரானடா, ஒத்த மனுஷனுக்கு நமக்கு கேட்காத பெருமழை சத்தம் கேக்குதாடா, ஒத்த மனுஷன் வானத்திலிருந்து அக்கினிய எல்லார் கண்களுக்கு முன்னால இறக்கிட்டானடா. எப்படிரா? அல்லையா சொல்லுங்க. மறுரூபத்தின் மண்டலத்துக்குள்ளாம இருக்கிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், கர்த்தரோடு உறவு, அதான் மறுரூப மண்டலம். மற்றவங்க சிந்திக்கிற மாதிரி அவன் சிந்திக்க மாட்டான். அவனுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். ஆனா இப்ப என்ன நடக்கு? இந்த தீர்க்கதரிசிகள்லாம் கொன்ன உடனே எசபேல் டென்ஷன் ஆயிட்டா. பேய் டென்ஷன் ஆயிட்டா. பஞ்சாயத்தை அவளை காலி பண்றதுதான் இல்லையா சொல்லுங்க. ஆனா இவன் அதை மிஸ் பண்ணிட்டான். இப்போ அவன் அங்கிருந்து த்ரெட்டன் 19:2 நீ அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணியோ அதே மாதிரி நான் உனக்கு செய்யலன்னா பாறேன், தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர்கள்னு ஒரு த்ரெட்டன். இதை பார்த்த உடனே நம்மால் பயந்துட்டான். நான் சொல்றது புரியுதுங்களா? பயந்துட்டான். போய் சூரிய செடிக்குள்ள போய் உட்காந்துட்டான். ஆண்டவர் யோசிக்கிறாரு, யாரா அவன் நல்லா தானடா இருந்தான், இவ்வளவு வீர தீர காரியங்கள்லாம் செஞ்சவன் பொசுக்குன்னு ஒரு அம்மா சொன்ன வார்த்தைக்கு பயந்து போய் சூரிய செடிக்குள்ள
தூதனை அனுப்புறார், சோத்த கொடு அவனுக்கு, சோத்த கொடு, எழும்ப சொல்லு, அவனுக்கு இன்னும் பெரிய ஊழியம் இருக்குது, பெரிய காரியத்தை சாதிக்கணும், அவனை புறப்பட சொல்லு. ஆமேனா? தூதம் கொடுத்த ஆகாரத்தின் பலத்துல 40 நாள் இரவும் பகலும் நடந்து போனானா. அப்ப ஒரு முறை தூதன் வந்தா, ஒரு முறை தூதன் கொடுக்கிற ஆகாரம் எத்தனை நாளுக்கு எனர்ஜி? இரவும் பகலும் நடந்து போறதுக்கான எனர்ஜி. ஆத்தாடி, நம்மால் நடந்து எங்க போனான்றீங்க? ஒரு கெபிக்குள்ள போயிட்டானா. செடிக்கு கீழே இருந்தா தானே கண்டுபிடிப்பிய, கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிற, இப்ப என்ன கண்டுபிடிக்க? அப்போ கோமளி அங்கேயும் வந்துட்டார். அல்ல சொல்லுங்க. வந்துட்டு 11ஆம் வசனத்துல ஒரு மேட்ரு சொல்லுவாரு தோதரன், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். என்ன சொல்றாரு பாருங்க. வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட், ஹூ யூ ஆர், the person one who stands always in the presence of God. நீ யார்? எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறவன். இப்போ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீ வெளியில வந்துட்டதுனாலதான் உனக்கு பயம் வருது. மறுரூபத்தின் வட்டத்துக்குள்ள நீ இருந்தப்போ உனக்கு 450 பாகால் தீர்க்கதரிசிகளோ 400 தோப்பு வைக்கிற தீர்க்கதரிசிகளோ ஒரு பயமும் இல்ல. உன்னால வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர பண்ண முடிஞ்சிச்சு, வானத்தை அடைக்க முடிஞ்சிச்சு, திரும்பவும் மழையை கொண்டு வர முடிஞ்சிச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நீ மறுரூபத்தின் மண்டலத்துக்குள்ள இருந்த. உனக்கு பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்டுச்சு. என் சமூகத்துல, என் பிரசன்னத்துல நீ நின்ன, எனக்கு முன்னால நீ நின்ன, என் உறவுல நீ நின்ன. இப்ப அதை விட்டு காலை வெளியில வச்சதுனாலதான் மறுரூப மண்டலத்தை விட்டு நீ வெளியில வந்துட்ட. ஒன்னு செய்ய, திரும்பவும் கால் எடுத்து உள்ளவை. என் பர்வதத்துக்கு முன்பாக, எனக்கு முன்பாக திரும்பவும் வந்து, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாம் சரியா போயிடும். நீ எனக்கு முன்னால வந்து நில்லு. அதை தொலைச்சிட்ட நீ, இப்போ அதை மிஸ் பண்ற. நீ என் சமூகத்தை மிஸ் பண்ற, என்னுடைய உறவை மிஸ் பண்ற, அந்த பிரசன்னத்தை மிஸ் பண்ற, எனக்கு முன்னால நிக்கிற அனுபவத்தை மிஸ் பண்ற. நீ என் பிரசன்னத்துல நிக்கும் போது அந்த வட்டத்துக்குள்ள வந்துருவ, அந்த மண்டலத்துக்குள்ள வந்துருவ, அந்த மறுரூப மண்டலத்துக்குள்ள நீ வந்துருவ. அப்ப உனக்கு எதுவும் பெருசா இருக்காது. எகைன் நீ சாதிக்க முடியும். நீ எசபேலையும் அழிக்க முடியும், எந்த எதிரியும் மேற்கொள்ள முடியும். அதை அறிஞ்சுதான் தேவன் அங்க எலியாவை, நீ திரும்பவும் பர்வதத்துல எனக்கு முன்னால வந்து நில்லுன்றாரு. அப்ப கர்த்தருக்கு முன்னால நிக்கிறவனுக்கு மறுரூபத்தின் வாழ்க்கை சாத்தியம். தேவ உறவில் இருக்கிறவனுக்கு மறுரூப மண்டலம் சாத்தியம், மறுரூப அனுபவம் சாத்தியம். ஏதாவது புரியுதா? அதனாலதான் சபை கூடி வர்றத மிஸ் பண்ணாதீங்க, ஜபத்தை மிஸ் பண்ணாதீங்க, தனி ஜபத்தை மிஸ் பண்ணாதீங்க, குடும்ப ஜபங்களை மிஸ் பண்ணாதீங்க, தேவனோடு தனித்து இருக்கிறத மிஸ் பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ணுங்க, தவிர்க்க வேண்டியதை தவிருங்க. யாப்போக்கு நதியில யாக்கோபு தோத்துறான், தனித்திருந்தான். ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அண்ணன் தோத்துறோம், 400 பேரோட எதிர்கொண்டு வர்றான், சிக்கனா கதை முடிஞ்சு, நம்மளை கொல்றதுக்கு தான் வர்றான், மிகப்பெரிய பழி தீர்க்கும் எண்ணத்தோட வர்றான். நமக்கு பெரிய வேலைக்கார கூட்டம் இருக்கலாம், பெரிய மந்த இருக்கலாம், நம்மளை சுத்தி ஆள் பலம் நிறைய இருக்கலாம். ஆனா அண்ணன் கையிலிருந்து எஸ்கேப் ஆக சாத்தியமே இல்லை. ஒரே ஒரு வழிதான் இருக்கு தோதரா, அது தேவனுடைய சமூகம், அது தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயாவா? மறுரூப வாழ்க்கை நமக்கு சாத்தியம் எப்பொழுது? கர்த்தரோடுள்ள உறவினால். ஆமென். Spend your time with God. தேவனோடு உங்க நேரத்தை செலவிடுங்க. அப்போ நீங்க வேற ஒரு மண்டலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பிரச்சனை நீங்க பார்க்குற ஆங்கிள் வித்தியாசமா இருக்கும், எதிரியை நீங்க பார்க்குற கோணம், சூழ்நிலை நீங்க பார்க்குற கோணம்
வித்தியாசம். இப்போ யாக்கோபுக்கு நதிக்கரையில் ஜெபம் பண்ணிட்டு இப்போ யாக்கோபுக்கு அந்த பயமில் தில்லா நடந்து போறான். அல்லையா சொல்லுங்க. அப்போ ஏசா அண்ணனா வரட்டும் பார்த்துடலாம் தோத்துறான். என்ன பார்க்க வேண்டியவரை நான் ராத்திரியே பார்த்துட்டேன். இப்போ என்னை சுற்றி ஒரு லேயர் வந்துட்டு, என்னை சுற்றி ஒரு மண்டலம் வந்துட்டு, அந்த ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்கும். அடி பறக்கிற மாதிரி இருக்கும், மிதக்கிற மாதிரி இருக்கும், நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துடலாம்டா அப்படின்னு தோணும். அல்லையா சொல்லுங்க. இந்த மறுரூபத்தின் தேவ பிரசன்னத்தின் மண்டலம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை கவர் பண்ணி இருந்ததுனால அக்கினியின் வாசனை கூட அவங்க மேல. நான் சொல்றது புரியுதா? நாங்க அவரைத்தான் ஆராதிப்போம். நீ நிறுத்தின பொச்சலை எல்லாம் எங்களுக்கு அவர் தான். அவர் சமூகத்தில் இருக்கிறது, அவருடைய உறவு, அவரை மகிமைப்படுத்துறது. ஜெபிக்கிற தானியேல், தேவ சமூகத்தில் நிற்கிற தானியேல், அவனை சுத்தி ஒரு கவர், ஒரு லேயர், ஒரு பிரசன்னம். சிங்கம் அவனை ஒன்னும் பண்ண சேதப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? ரெண்டாவது பாயிண்ட் போயிடலாம். கர்த்தருடைய வார்த்தையினால், கர்த்தரோடு உள்ள வார்த்தையினால் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால். உங்கள் தமிழுக்காக நன்றி. அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல தான் கர்த்தரோடு உள்ள உறவு, இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை. திரும்ப அந்த யாத்ராமத்தின் புத்தகம் 34 அதிகாரத்துக்கு வருவோமே. சோதரம் மோசேய அந்த மறுரூபம் மூடி இருந்ததற்கு காரணம் 28ஆம் வசனம் திரும்ப படிக்கிறேன். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளிலே எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியார். கர்த்தர் பேச பேச, அவர் சத்தத்தை நம்ம கேட்க கேட்க, அவர் வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க, அவர் வார்த்தையை நேசிக்க நேசிக்க, வார்த்தை 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 அப்படின்னு அந்த வார்த்தையின் பக்கமாகவே நம்முடைய இருதயம் திரும்ப திரும்ப நமக்குள்ள ஒரு பெரிய மறுரூபத்தை அவருடைய வார்த்தை உருவாக்கும். அல்லேலூயா. என் ஆத்துமா மண்ணோடு உம்முடைய வார்த்தையினால், அல்லே சொல்லுங்க, அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம்மளை வேறு மனுஷனாக்குவது, நம்மளை மறுரூபத்தின் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவது வார்த்தை. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேனே. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அதுல ஒரு சம்பவம், யோசபாத்தை பத்தி படிக்கிறோம். 3 ராஜாக்கள் அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தாங்களாம் யோசபாத் ராஜாவுக்கு. 2 நாளாகமம் 20 தானே? சரி. 3ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது யோசபாத் பயந்து அப்படின்னு சொல்லுது. பயந்துட்டான். ஏன்னா 3 ராஜாக்கள் இல்லையா, எப்படி அவங்கள ஃபேஸ் பண்றது, இந்த சூழ்நிலை எப்படி ஃபேஸ் பண்ண? பயந்துட்டான். ஜனங்கள் எல்லாம் ஒன்று திரட்டுறான், எருசலேமுக்கு வர சொல்றான். தேவனை நோக்கி பார்ப்போம், தேவ சமூகம், ஆலயம், ஜெபம், அதுதான் நம்மளை பாதுகாக்கும். ஒரு ராஜாவுக்கு இருந்த அறிவு, அல்லேலூயா சொல்லுங்க, போதும், தோத்துறோம். ஆமெனா? மிகப்பெரிய தேசத்தின் ராஜாவுக்கு என்ன அறிவு பாருங்க. வேற எந்த ஆப்ஷனுக்கும் போலங்க. ஒரே ஒரு ஆப்ஷன், கர்த்தருடைய சமூகம். இப்ப என்ன நடக்கு? கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்றாங்க, தங்களுடைய பிரச்சனையை தேவன்கிட்ட சொல்றாங்க. 14வது வசனம்னு நினைக்கிறேன், போடுங்களேன். 14வது வசனத்துல ஒரு காரியம் நடக்கு. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆகாபின் புத்திரில் ஒருவனாகி லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி அவன் சொன்னது. கர்த்தருடைய வார்த்தை இப்ப வருது.
சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் தேவனுடையது. ஆமா, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ்ஸென்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாத்திரத்திலே கண்டு. அடுத்த வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக கர்த்தர் உங்களோட. அல்லேலூயா. அவர் சமூகத்துக்கு போனா அவர் வார்த்தை வரும். அவர் பேசுகிற கர்த்தர். பேசாம தம்முடைய பிள்ளைகளோட இருக்கவே மாட்டாரு. பேசிட்டாரா? இப்போ யோசபாத்தை பாருங்க, 18ஆம் வசனத்துல தோத்தரா. அப்பொழுது யோசபாத் சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடியில் கர்த்தரை பணிந்து உள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரும் புத்திரலும் கோராகியரும் புத்திரலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய், நீங்க போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை. அப்பொழுது அவருடைய தீர்க்கதரிசிகளை, அப்பொழுது அடுத்த வசனம் தோத்திரம், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் யாருக்குள்ள? இவ்வளவு நேரம் படிச்சுட்டு யாருக்குள்ளன்னு கேட்க, யோசபாத்துக்குள்ள. 3ஆம் வசனத்துல பயந்தவன் தோத்தரான். 20, 21 வசனங்கள், 22ஆம் வசனங்கள் எல்லாம் பாடி துதிக்கிறதுக்கு ஆளை எழுப்புறான். பயம் பாட்டா மாறிட்டு. யோசபாத்துக்குள்ள ஒரு மறுரூபம், யோசபாத்துக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இருக்கீங்களா? பயம், என்ன செய்வோம் ஏது செய்வோம் நடுங்கின யோசபாத்து தான் இப்போ தெம்பா தில்லா திமுறா எந்திரிச்சான். அந்த ஆர்மி எல்லாம் போ பின்னால போ, அந்த பக்கம். இந்த பாடக துதிக்கிறவங்க கத்தரை மயப்படுத்துறால முன்னாடி வா, தோத்துறான். ராசா நீர் என்ன லூசா? இப்படிதான் எல்லாரும் யோசிச்சிருப்பான். மறுரூபக்காரனா நான் திரும்பவும் சொல்றேன், பாக்குறவெல்லாம் லூசு தான் சொல்லுவான். ஆனா மறுரூபக்காரனுக்கு பாக்குறவங்க எல்லாருமே லூசு. ஹலோ, இருக்கீங்களா? அவன் தாட்டே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப அவனுக்கு வர வேண்டியது வந்துருச்சு, வார்த்தை. எது 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 எது? சத்தமா சத்தமா கர்த்தர் பேசிட்டார். அவர் வார்த்தை வந்துட்டு. இதுக்கு முன்னாடி பயந்தேன், இப்ப வார்த்தை வந்த உடனே எனக்குள்ள ஒரு மறுரூபம். என்னது மறுரூபப்படுத்திருச்சு. வாமு வாபி, வார்த்தைக்கு முன் ஒரு மாதிரி, வார்த்தைக்கு பின் வேற மாதிரி. அல்லையா சொல்லுங்க அப்போ. ஆமேனா? அதான் மறுரூபம். சர்ச்சுக்கு வரும்போது ஒரு மாதிரி தான் வருவோம். நம்மளை வேற மாதிரி ஆக்குறதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்வாரு? வார்த்தையை கொடுப்பாரு. சில ஆளு வந்த மாதிரியே தான் திரும்ப போகும், இல்லைன்னா வந்ததை விட முகத்தை தொங்க வச்சுக்கிட்டு போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை உள்ள போகல, வார்த்தையில கவனம் இல்லை. இன்னும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டும் அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், பூனை எலி தோத்திரம், புருஷன் மாமியா, இந்த தாட்டிலே தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது. என்ன செய்ய போறனோ ஏது, நீ ஒன்னும் செய்ய வேணான்னு தானே இங்க பேசுறாரு. நீ தரித்து நின்று நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது, நான் பார்த்துக்கிருவேன். அப்புறம் நீ என்னதான் செய்யணும்? நாங்க என்னதான் செய்யணும்? எல்லாமே நீங்க பண்ணிருவீங்கன்னா நாங்க என்னதான் செய்யணும்? எல்லாத்தையும் செய்யற உங்களை நாங்க பாடி துதிப்போம், நாங்க உங்களை மகிமைப்படுத்துவோம். அந்த வேலையாவது நாங்க செய்யறோம்.
அப்படின்ட்டு தான் யோசை பார்த்து நாம யுத்தம் பண்ண வேண்டியது இல்லடா, அவரே யுத்தம் பண்ணிடுவாராம். என்ன எப்படி பண்ண போறான்னு தெரியல, நம்ம போய் காட்சியைத்தான் பார்க்க போறோம். ஆனால் நம்ம ஒண்ணு செய்வோம், நமக்காக யுத்தம் பண்ற கர்த்தரை பாடுறது மட்டும் நம்ம வேலை. இருக்கீங்களா? மறுரூப வாழ்க்கை நமக்குள்ள வந்துருச்சுன்னா பதட்டமே பயமே பாட்டு தான், ஆராதனை தான், துதி தான். இன்னும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க ஒரு ஃபீலிங்குமே இல்லாம இருக்கீங்களே. அது மறுரூபத்தின் மகிமடா கண்ணா. அல்ல சொல்லுங்க. நான் சின்ன பையலாக இருக்கும்போது இப்போ அதில் என்னது இந்த ரேடியோவில் விளம்பரம் வரும். நாங்கள் நியூஸ் பார்க்குறதுக்காக வைப்போம். அந்நேரம் போல் வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு ஒரு விளம்பரம். ஐயோ என்னடா இது வருதுன்னு திருக்குனோம்னா அடுத்த ஒரு விளம்பரம், அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, கோபுரம் பூசு மஞ்சள் தூள் மகிமடா கண்ணா அப்படின்னு அடைச்சி அப்படின்னு அதையும் திருப்பி அப்புறம் கரெக்ட் பண்ணி டியூன் பண்ணும்போது தான் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி அப்படின்னு. அப்போதான் நம்ம கண்டுபிடிச்சது இப்போதான்டா தேடினது வந்திருக்கு. அப்போ இந்த அடிக்கடி அந்த விளம்பரம் கேட்டு கேட்டு பழக்கம். அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கோபுரம் பூசு மஞ்சத்தூள் மகிமடா கண்ணா. இப்ப நம்மளை பார்த்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு காரியம் இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, நீங்க ஒரு சைஸா இருக்கீங்களே, அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு மறுரூபத்தின் மகிமடா கண்ணா. அல்ல சொல்லுங்க. அப்போ மறுரூப வாழ்க்கையின் மகிமடா கண்ணா. அங்க கோபுரம் பூசு மஞ்சத்தூள் கண்ணா, இங்க சர்வ வல்லவர் வார்த்தை கண்ணா. வார்த்தை வந்துருச்சுன்னா கண்ணா எங்களுக்கு மறுரூபம் கிளம்பிருங்க அண்ணா. இதுக்கு முன்னால இருந்த மாதிரி இனிமே இருக்க மாட்டோம். சர்ச்சுக்கு வந்த மாதிரி பிரசங்கம் கேட்கறதுக்கு முன்னால இருந்த மாதிரி பிரசங்கம் கேட்டதுக்கு பிறகு நாங்க இருக்க மாட்டோம். நாங்க வேற மாதிரி போவோம். ஆமெனா? மறுரூபம் சாத்தியம். எவ்ரிடே மறுரூபம் சாத்தியம். ஏன்னா எவ்ரிடே நம்ம தேவ சமூகத்துக்கு போறோம், எவ்ரிடே நம்ம வசனத்தை படிக்கிறோம், எவ்ரிடே நம்ம வார்த்தையை கேட்கிறோம். அவர் சமூகத்துக்கு போய் உறவாட அவர் வார்த்தையை கேட்க 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 24 மணி நேரம் நான் மறுரூபத்துக்குள்ளே தான் இருப்பேன். சொல்லுங்க. நான் தான் சொல்றேன்ல, இந்திய தேசத்தின் பாராளுமன்றத்தில் பிரசங்கம் பண்ணியே ஆகணும். ஏன்? மறுரூபத்தோட மகிமடா கண்ணா. அதுல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வார்த்தை என்ன வார்த்தை? யோசேப்ப பார்வோனுக்கு முன்னால நிறுத்தினாராம், மோசேய பார்வோனுக்கு முன்னால நிறுத்தினாராம், தானியேல நேபுகாத்நேச்சாருக்கு முன்னால நிறுத்தினாராம், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவ நேபுகாத்நேச்சாருக்கு முன்னால நிறுத்தினாராம், பவுல ராயனுக்கு முன்னால நிறுத்தினாராம், மொர்தெகாய அகாசுவருக்கு முன்னால நிறுத்தினாராம். இப்படி நான் படிக்கிறதெல்லாம் நம்ம ஆளுகளை கொண்டு போய் அவங்களுக்கு முன்னால இவங்களுக்கு முன்னால ராஜாக்களுக்கு முன்னால நிறுத்தினாராம். உன்னையும் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவேன்னு சொல்றாராம். இத்தனை உதாரணங்களும் சொல்றாரு, அப்புறம் ஒன்னையும் நிறுத்துவேன்றாரு. இதெல்லாம் படிக்கும் போது இந்த மறுரூபம் வேலை செய்யுது. இப்ப ராஜா யாருன்னு பாக்குறேன், இப்ப ராஜா யாருன்னு பாக்குறேன், இப்ப ராஜா எங்க இருக்கிறாருன்னு பாக்குறேன். அதனால நான் சொல்றேன், டெல்லியில பார்லிமெண்ட்ல நான் போய் கர்த்தருக்காக அவருடைய வார்த்தையை சொல்ல நிப்பேன். என் யோசேப்பை நிறுத்தினது உண்மைன்னா, என் மோசையை நிறுத்தினது உண்மைன்னா, என் தகப்பன் தானியேலை நிறுத்தினது உண்மைன்னா, என் தகப்பன் பவுலை நிறுத்தினது உண்மைன்னா, என்னையும் நிறுத்துவேன்னு சொல்றது உண்மைன்னா, மறுரூபமுடோய் வார்த்தை வந்துருச்சுடோய். என் சிந்தனை மாறிடுச்சு, என் விசுவாசம் மாறிடுச்சு, என் எண்ணங்கள் மாறிடுச்சு, என் பார்வை மாறிடுச்சு, நானும் நிப்பேன். அதான் வார்த்தையோட பவர். அல்லேலூயா. தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. காலையில பேசும்போது சகரியாவை பத்தி நான் பேசினேன். அவன்கிட்ட சொல்றாரு, பயப்படாதே, உன் வேண்டுதல், உன் மனைவி ஒரு குமாரன, அவன் பேரு யோவான், பேர் முதற்கொண்டு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் கன்ஃபியூஷன் தான். தோத்துறா, ஐயோ நான் கிழவனாச்சே, என் மனைவி கிழவியாச்சே, வயது சென்றவளாச்சே, இது எப்படி அப்படின்னு ஒன்று காப்ரியல் டென்ஷன் ஆயிட்டான். வாய் இருந்தா தானே ஓவரா பேசுவ, லாக்டு அப்படின்னு. இப்போ பேசலான்னு முயற்சிக்கிறான், என்ன செய்ய மாட்டேங்க, வாய் திறக்க முடியல. அப்ப தூதன் நீ ஊமையா இருப்பன்னு சொன்னது நிறைவேறிடுச்சு. அது வார்த்தை, தூதன் சொன்ன வார்த்தை இப்போ ஒண்ணு என்ன செஞ்சுட்டு நடந்துச்சு. ஏன்னா முக்கி முக்கி பார்க்கறான், முயற்சி பண்றான், வார்த்தை என்ன செய்ய மாட்டேங்க.
முன்னால் இருக்கிற தொத்துறோம்னா வரமாட்டேக்கு. அப்போ வாய் லாக் ஆயிடுச்சு. அப்போ ஒன்று நினைச்சிருப்பான், நீ ஊமையா இருப்ப அப்படின்னு எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும்னா நீ அப்பனாவ அப்படின்னு சொன்ன வார்த்தையும், நீ தகப்பனாவ உனக்கு ஒரு புள்ள பிறக்கும், அந்த புள்ள பேரு யோவான் அப்படின்னு கர்த்தர் சொன்ன வார்த்தையும். ஏன்னா அதுக்கு இப்போ ஒரு உதாரணம் இவன் லைஃப்ல வந்துட்டு ஊமை ஆயிட்டான். அப்ப அந்த வார்த்தை நடந்துரும் அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு நான் டேடியாக போறேன் அல்ல சொல்லுங்க. அப்போ நான் அதை தான் யோசிச்சு மெடிடேட் பண்ணுவேன். எலிசபெத்திட்ட போய் எப்படி இதை கன்வே பண்ணான்னு தெரில. அல்ல சொல்லுங்க. அப்போ நீ மம்மி ஆக போற, அல்ல சொல்லுங்க, நான் டேடி ஆக போறேன். ஆமா. ஒருவேளை இப்ப எழுதி கொடுத்தான், எழுதி யோவான்னு காட்டினான்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த மாதிரி கூட எழுதி கூட கதையா எலிசபெத்துக்கு பேப்பர்ல எழுதி கொடுக்க, இந்த மாதிரி மம்மி ஆக போற. நானும் மம்மியா, அம்மி குழவிய மண்டையில விட்டு கொண்டுருவேன். என்ன வயசாகுது மம்மியா, அல்ல சொல்லுங்க. அப்பா ஆசையை பாரு, அல்ல சொல்லுங்க. இதெல்லாம் இயல்பா வீட்டில் நடக்கிறது. அதனாலதான் என்ன பேச விடுங்கன்னு சொன்னேன், அல்ல சொல்லுங்க. ஆமா கிழவி அவ பாட்டி, அவள்கிட்ட போய் மம்மி ஆக போற கமான் அப்படின்னா அவன் டென்ஷனா இருப்பான். அம்மா தோத்துறான். அப்பதான் சொல்லியிருப்பான், இன்னவரு ஆமா நான் இதைத்தான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன், என்ன தூதன் ஊமையாக்கி போயிட்டான். அப்ப அவன் சொன்ன அந்த வார்த்தை நடந்திருக்கும்னா யோவான் வருவான்னு சொன்ன வார்த்தையும் நடக்கும். அதனால நீ கிழவிங்கிறத மறந்துரு, நான் கிழவிங்கிறத மறந்துருவோம். மறுரூபம் நம்மளை மறக்க வைக்கும், மறுரூபம் நம்மளை நம்ப வைக்கும். வார்த்தை நம்மளை மறுரூபப்படுத்தும், வேற மனுஷனா மாத்தும். ஹல்லேலூயாவா. இதே ஸ்டோரி தான் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும், அல்லே சொல்லுங்க. அங்க 100-90. ஆமேனா. ஏன்னா வார்த்தை வந்துட்டு அப்படி இப்படி இருந்தோம் தான். இப்போ என்ன சொல்லிட்டு போறாரு ஆதியாகமம் 17 சோத்திரம், இந்த பாரு இந்த ஆகார கனெக்ஷன் பண்ணி கர்த்தருக்கு சொத்திரம் குறுக்கு வழியில பிள்ளைய கொண்டு வர ரூட்டு ஓர் ரூட்டு, ஏன் ரூட்டு அது கிடையாது. ஆபிரகாம் பிளஸ் சாராள் இஸ் ஈக்குவல் டு ஈசாக்கு, ஆபிரகாம் பிளஸ் ஆகார் இஸ் ஈக்குவல் டு இஸ்மவேல். அது என் லிஸ்ட்லயே கிடையாது. தோத்துறோம். என் பிளான் ஈசாக்கு. அதனால உனக்கு 100 நாளும் சரி, அவளுக்கு 90 நாளும் சரி, என் பிளான் நடக்கத்தான் போகுது. அவனுக்கு பேரு ஈசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமேனா. இப்ப கிழவனும் கிழவியும் ஏசரத்தன் செய்ய அங்கேயாவது சகரியா எழுதி கொடுத்து தான் கிழவியை கரெக்ட் பண்ணும், அல்ல சொல்லுங்க. அப்பா இங்க இவருக்கு எழுதி கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்ல, இவர் வாயாலே பேசுவாரு. சராள் கமான், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், வார்த்தை வந்துட்டு ஈசாக்கு வர்றான், வார்த்தை நிறைவேற போகுது. ஆமென். வார்த்தை ரெண்டு பேருமே மறுரூபமாயிட்டாங்க. ரெண்டு பேருக்குள்ளே சிந்தனை மாறுது, ரெண்டு பேருக்குள்ளே பலன் வருது. ஈசாக்கும் வந்துட்டான். ஆமெனா. மறுரூபம் சாத்தியம். வார்த்தை வர 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 என்ன அதை வேற மனுஷனா மாத்திக்கிட்டே இருக்கும். என் சிந்தனையை மாத்தும், என் விசுவாசத்தை மாத்தும், என் ஓட்டத்தை மாத்தும், என் பார்வையை மாத்தும், என் பலனை மாத்தும். ஏன்னா அது மறுரூபம். வார்த்தை என்ன மறுரூபப்படுத்தும், வேறு மனுஷனா மாத்தும். அதுதான் வார்த்தையை கேளுங்கன்னு சொல்றது. வார்த்தைக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். அப்படியே கடப்பாறை முழுங்கின மாதிரி இருக்கப்படாது. வார்த்தை உள்ள போனா ஒரு அவுட்புட் வரணும். தண்ணி குடிக்கிறீங்க தோத்துறோம், அப்படியே மூச்சை மூட்டை தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது கட 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 கடன்னு குடிச்சிட்டு இப்படி பாட்டில் வைக்கும்போது அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. தண்ணி குடிச்சிட்டு யாரா இருந்தாலும் சரி, தண்ணி ஒரு கட 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 கடன்னு குடிச்சிட்டா அப்படி சொல்லணும். இல்லைன்னா பெட்டி, அல்ல சொல்லுங்க, இல்லைன்னா பெட்டி மனுஷனா இருந்தா சொல்லணும். ஏன்னா அந்த உள்ள தண்ணி போன உடனே ஒரு ரியாக்ஷன் என்ன செய்யும், அவ்வளவு நேரம் மூச்சு அடக்கிட்டு தானே குடிக்கிறோம். அப்போ அப்படின்னு அந்த காற்று வெளியில வரும். அது மாதிரி வார்த்தை உள்ள போன உடனே ஆமென் அல்லேலூயா அப்படின்னு வரும். மனுஷனா இருந்தா ஏசுரத்தம் செய்யும். ஏன்னா அது என்ன மறுரூபப்படுத்தும். நான் வியாதியோட வந்து உட்கார்ந்து இருக்கும் போது, நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும், உன் வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குகிறேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறேன், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. எது இன்னைக்கு நம்மளை சுகப்படுத்துது? வார்த்தை. எது இன்னைக்கு நம்மளை மாத்தி இருக்கு? வார்த்தை. எது இன்னைக்கு நம்மளை வாழ வச்சிருக்கு? வார்த்தை. அலா ஷக்கர் ரகாத ரமந்த ரபக ரலகனா. வார்த்தை மறுரூபமாக்கும்.
மறுரூபத்துக்கு அது சாத்தியம். ஆமெனா? அல்லேலூயாவா? உலகம் சொல்றது, மனுஷன் சொல்றது, ஊர் சொல்றது, அதெல்லாம் தூக்கி போடுறது. மறுரூபம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் மண்டை ஏத்துக்கிறாரு. ஆமெனா? கர்த்தர் சொல்றத மட்டும்தான் அந்த மறுரூபத்தின் வாழ்க்கை நம்பு. மறுரூபத்தை விசுவாசிக்கும். உலகமே என்ன வேணாலும் சொல்லட்டும், கர்த்தர் சொல்லிட்டாரா, கர்த்தர் வார்த்தை வந்துட்டா. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும், வார்த்தை வந்துட்டா வாய்ப்பும் வரும். வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் வார்த்தை, வார்த்தை வந்துட்டா. எலும்பு கூட்டங்களுக்கு முன்னால கொண்டு போய் தோத்துறான். எசேக்கியேலை நிறுத்திட்டு என் வார்த்தைய பேசுன்றார். காசா பணமா, உங்க வார்த்தையை நான் பேசணும் அவ்வளவுதானே, பேசிட்டு போறேன் அப்படின்னு பேசுறான். 6ஆம் வசனம் சொல்லுது, 37:6 எசேக்கியேல்ல, அந்த எலும்பு கூட்டமே அசைதான். நான் நினைக்கிறேன் அதுக்கு உசுறு வந்திருக்கோ இல்லையோ, எசேக்கியேலுக்கு வந்திருக்கும் தோத்துறான். ஏன்னா இவ்வளவு நேரம் அவனை யோசிச்சுட்டான் இருப்பான், எலும்பு கூட்டம் எப்படிரா பேச சொல்றாரு, சரி பேசுவான் அப்படின்னு தான் பேசியிருப்பான். எலும்பு கூட்டம் அசைதுங்க, கடமடா 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 கடமடா. வேலை செய்துரா, வேலை செய்துரா, வார்த்தை வேலை செய்துரா. நான் நினைக்கிறேன் அந்த எலும்பு கூட்டம்லாம் எந்த செஞ்சு பார்த்துருக்கோம். யாரா அவன் பள்ளத்தாக்கில் புதுசாக ஒருத்தன் சத்தம் போடுறான், அவன் பேசுறது அவன் வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. அப்படியே அந்த எலும்பு திரும்பி தான் ஆளை பார்த்துருக்கோம், தோத்துறான். ஏன்னா எல்லாம் பிஞ்சு பிஞ்சு அங்கங்கே கிடக்கு. ஏன் ஆள் அங்கே கிடக்கடோ, கையெலும்பு அங்கே இருக்குது, கால் எலும்பு அங்கே இருக்குது, இடுப்பு எலும்பு அங்கே இருக்குது, நெஞ்செலும்பு அங்கே இருக்குது. அவ்வளவுதான், எந்திரிச்சு சர் சர் பொருன்னு இங்கேயும் அங்கேயும் எலும்பு கூட்டமெல்லாம் பறக்குதுங்க. கற்பனை பண்றதுக்கு ஏதாவது சோதரம் பிளன் இருந்தா கற்பனை பண்ணலாம். குறுக்க மறுக்க எலும்பெல்லாம் பறக்குதுங்க. ஒருவேளை கிராஸா வேணும்னு வந்திருக்கோம், சி அந்த பக்கம் போ, நீ வேற ஆளு, அல்லேலூயா என் ஆள் அங்க இருக்கு அப்படின்னு போய் அதாவது அந்தந்த எலும்போட போய் ஜாயிண்ட் ஆச்சான். அப்படியே நரம்பு வருது, அப்படியே சதை வருது, அப்படியே தோல் வருது, அப்படியே ஆவி வருது. ஒரு பெரிய சேனையாய் காலூன்றி நின்றது. Because of the word of God. Amen. புதிய ரூபமே அங்க உருவாகுது, புதிய உருவமே அங்க உண்டாகுது. வார்த்தை உருவாக்கும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பது கர்த்தருடைய வார்த்தை. ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குவது கர்த்தருடைய வார்த்தை. என்ன வார்த்தை வேறு மனுஷனா மாற்றும். என்ன வார்த்தை இந்த உலகத்துக்குரியவனா அல்ல, என்ன வேற மறுரூபத்தின் பாத்திரமா நடத்தும். பிரைஸ் காட். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். ஆமா, காலைல பாசமா சொன்னாங்க, இங்க நல்ல பைபிள் படிக்கிற ஆளுக பட்டி போட்டு வாசிக்கிறீங்கன்னு, எனக்கும் சொல்லி கொடுங்க, நான் போய் எங்க சபையிலையும் சொல்றேன்னு கேட்டிருக்கேன். இல்லையா சொல்லுங்க, சூப்பர். அதில் ஜாயின் பண்ணாதவங்க தோத்துறோம், எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க, எல்லாரும் பைபிள் படிங்க. வார்த்தை எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள போகுதோ உங்க வாழ்க்கை வளமா மாறும், சாதிக்கிறவங்களா மாறுவீங்க. கடைசியா நான் முடிக்கிறேன், தோத்துறான் கர்த்தருடைய ஆவியானவரால். ஆமென் சொல்லுங்க. அதே சோத்திரப்ப நம்ம வாஸ்தவம்ல பிரசங்கத்துக்கு ஆதாரமா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம், கர்த்தரே கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே. இந்த முக்காடை பற்றிலாம் பேசிட்டு வரும்போது பழைய ஏற்பாட்டு ஜனத்திற்கு இந்த பாக்கியம் இல்லை, மோசேக்கு மட்டும்தான் அந்த மறுரூபத்தின் பாக்கியம் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது 17 சொல்றாரு, ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நமக்கு பழைய ஏற்பாட்டு மாதிரி கிடையாது, நம்ம எல்லாருமே மறுரூபமாக முடியும். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே அந்த முக்காடு விலகி போகும். ஆமென். அந்த தடை உடையும், அவர் விடுதலை கொடுப்பார். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடை மறுரூபப்படுகிறோம். பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷன் மேல வரும்போது அவனுக்கு மறுரூபம் சாத்தியமாகும். இயேசுநாதர் கூட ஒரு சீசனா 3 வருஷம் இருந்த பேதுரு வேற. பெந்தெக்கோஸ்தே நாள்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவை பெற்ற பிறகு இருந்த பேதுரு வேற.
அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு முன்னால ஒரு வேலைக்கார பெண்மணிக்கு கூட பயப்படுவான். நீ இயேசுடைய சீசர்களில் ஒருத்தன்னு சொன்னா மறுதலிப்பான். தோத்துறான். இல்லைன்னு அந்த கூட்டத்திலேயே இல்லை அப்படி சொல்லுவான். தோத்துறான். ஏன்னா தனக்கும் சிலுவை கிடைச்சிருமோங்கிற ஒரு பயம். மறுதலித்தவன், பயந்தவன், ஒதுங்கி நின்னவன், ஓரமா தூரமா நின்று இயேசுக்கு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்தவன். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் எங்கிருந்து தன்னை அழைத்தாரோ அதே கடற்கரைக்கு பின்மாறி போயிட்டவன். திரும்பவும் விட்டு வந்த வேலையை போய் திரும்ப செய்கிறான். அவனுக்கு பண ஆசை வந்துட்டு, ஆகாரத்து மேல ஆசை வந்துட்டு, தொழில் மேல ஆசை வந்துட்டு, உலகத்தின் மேல ஆசை வந்துட்டு, வஸ்திரமே இல்லாதவனாக தோத்திரம் அங்க வேடிக்கைக்குரியவனா நின்றுகிட்டு இருக்கிறான், வேதனைக்குரியவனா நின்றுகிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவனை கொண்டு போயிருச்சு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெந்தெகோஸ்தே நாள்ல அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது 14வது வசனத்துல பேதுரு எழும்புகிறான். ஒரு வித்தியாசமான பேதுருவை எல்லோரும் பார்க்கிறார்கள், அதிகாரிகள் பார்க்கிறார்கள். ஏன் கூட இருந்த சீசர்களை இன்னைக்கு தான் வித்தியாசமான பேதுருவை பார்க்கறாங்க. நடா அண்ணன் மாறிச்சாரு, அன்னைக்கு ஏசுனாரு யாருமே தெரியாதுனாரு, இன்னைக்கு பயங்கரமா பிசுற கிளப்புறாரு, பயங்கரமா பிரசங்கம் பண்ண இந்த பாயிண்ட் எல்லாம் எங்கடா வச்சிருந்தாரு. தோத்திரம் சங்கீதத்திலிருந்து எடுத்து விடுறாரு, தாவீது லைஃப்ல இருந்து எடுத்து விடுறாரு, பயங்கரமா பேசுறாரு. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்ன்றாரு, நாங்க தான் சாட்சிகள்ன்றாரு. காரணம் பரிசுத்தாவியின் அபிஷேகம் அவருக்குள்ள ஒரு பெரிய மறுரூபத்தை கொடுத்துட்டு. இப்ப அவருக்குள்ள பயம் இல்ல, மாம்ச பயம், மரண பயம் இல்ல. தைரியமா சுவிசேஷத்தை, நீங்கள் ஜீவாதிபதியை கொன்றீர்கள், நாங்கள் அதற்கு சாட்சிகள். நீங்க ரட்சிக்கப்படுவது ஒன்றே வழி, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட. தைரியமா பிரசங்கம் பண்ற ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திரும்புறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனம், 41ஆம் வசனம், 43ஆம் வசனங்கள் தோத்திரம் சவால் விட்டு பிரசங்கம் பண்றான். குறிப்பா 43 தோத்திரம் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அது எத்தனை வசனம்? 41 தோத்திரம் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்கள், கிட்டத்தட்ட 10 வசனங்கள் வரைக்கும் குறிச்சுக்கலாம். அலங்கார வாசல் சப்பானி பேதுருவின் மூலமாய் அற்புதமாய் எழுப்பப்படுகிறார். 5:15 நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமடைகிறார்கள். இவ்வளவு பெரிய மறுரூபத்துக்கு காரணம் சொல்லுங்க, பரிசுத்தாவியின் அபிஷேகம். 1 சாமுவேல் 17 அதிகாரத்துக்கு வந்தா நான் முடிக்கிறேன். கோலியாத்துக்கு முன்னால சவுலால நிக்க முடியல, யுத்த புருஷர்களால நிக்க முடியல. 40 நாள் திரும்ப திரும்ப வந்து என் கூட யுத்தம் பண்ண ஒருத்தர் அனுப்புங்கன்னு சொல்லுவானா. ஆனா ராஜாவா இருந்தும் அவனால நிக்க முடியல. படைத்தலைவன் அப்னேர் இருக்கிறான், தாவீதின் அண்ணமார்கள் யுத்த புருஷர்கள் இருக்கிறாங்க, யாராலையும் நிக்க முடியல. ஆனா தாவீது வர்றான். 32ஆம் வசனத்துல சொல்றான், இந்த பெலிஸ்திய நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, நான் போய் இவனோட யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவனால மட்டும் அது முடிஞ்சிச்சு. நான் எப்பொழுதுமே அந்த குரூப்பை 3ஆ பிரிப்பேன். அந்த 1 சாமுவேல் 17 இருந்த குரூப், 1 அபிஷேகம் இல்லாத கூட்டம், இன்னொன்று அபிஷேகத்தை இழந்த கூட்டம், 3வது அபிஷேகத்தில் நிறைந்த கூட்டம். அங்க நிறைஞ்சிருந்தவன் ஒருத்தன் தான் தாவீது, அபிஷேகத்தை இழந்தவன் சவுலு, பாக்கி எல்லாருமே அபிஷேகம் இல்லாதவர்கள். சபையில் இந்த 3 டிக்கெட்டுமே இருக்காங்க. அபிஷேகமே இல்லாதவர்களும் சபைக்குள்ள இருக்காங்க, அபிஷேகம் இருந்து இழந்து போனவர்கள் சபைக்குள்ள இருக்கிறாங்க, அபிஷேகத்துல நிறைந்தவர்கள் சபைக்குள்ள இருக்காங்க. இந்த ஆவியில நிறைஞ்சிருந்தா அது நம்மளை மறுரூபப்படுத்திடும். நான் தான் அப்பதான் சொன்னல, சவுல் பார்த்த மாதிரி தாவீதால கோலியாத்தை பார்க்கவே முடியாது. அவன் என்ன கோமாளி, ஏசரத்தம் செய்யும். இன்னைக்கு காலி பண்றதான் என் வேலை.
அதனாலதான் பவுலு எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல சொல்லுவாரு, நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து, அல்லே சொல்லுங்க, உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, எப்படி? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும். ஆமா, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்துல கர்த்தரை. எதுக்கு அப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு ஆவியில நிறைஞ்சிருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லலாம்ல. அவர் என்ன சொல்றாரு? ஒரு துன்மார்க்கன் மதுபானத்தினால நிறைஞ்சிருப்பானா, அந்த மாதிரி நீங்க இல்லாம நீங்க எதுல நிறைஞ்சிருங்க? ஆவியில நிறைஞ்சிருங்க. அப்ப ஆவியில நிறைகிற அனுபவத்தைய அவன் எதுக்கு கம்பேர் பண்றான்னா, ஒரு மதுபானத்துல ஒருத்தன் ஸ்தோத்திரம் நிறைஞ்சிருக்கிறத கம்பேர் பண்றான். என்ன பேச காணோம்? அண்ணன் பேசல, இது வேறொருத்தர் பேசுறாரு அப்படிமா ஊர்ல. ஏன்னா இப்ப அப்ப அண்ணன் இல்ல, இப்ப அவரு வேற மாதிரி இருக்காரு. தோத்துறான். ஆமா, அவரு போட்டாரு. தோத்துறான். விட்டுருங்க பாவம். ஏன்னா அவனுக்கு உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆளை மாறிடுவான். அவன் பார்வை மாறிடும், அவன் பொசிஷன் மாறிடும், ஒரு இடத்துல நிக்கவே மாட்டான் பாருங்க. அப்படிமா யார்கிட்ட சொல்றான்னே தெரியாது. அப்படிமா போஸ்ட் மரம் இருக்கும், அந்த போஸ்ட் சில ஆளு போஸ்ட் மரத்தையே டமால்னு உதப்பான். நான் வர்றேன் குறுக்க நிக்கிறேன் போ அந்த பக்கம் மறுபம் அல்ல சொல்லுங்க. அவன் இப்ப வேற ஆளு. நான் சொல்ற புரியல? அவனுக்கு போஸ்ட் மரம்லாம் பெருசா இல்ல, போலீஸ்காரன்ட்டே போயிட்டு யார் சார் நீ அப்படிமா தோத்துறான். ஊருக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. என்ன பேசிக்கிடுவான்? நான் தவறு, அவன்கிட்ட வச்சுக்க, நான் வர்றான் பாரு, அவன்கிட்ட மட்டும் வச்சுக்கிறத பிச்சு போடுவான். பிச்சு அவன் விட்டுருப்பா, அவன்கிட்ட நின்று பேசக்கூட முடியாதும்பா. இருக்கீங்களா? அதே மாதிரி தான் அந்த அபிஷேகம் லோட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்ல சொல்லுங்க, அதான் பைபிள் அழகா அவர் சொல்லுவார் பவுல். அவன் அப்படி, நீங்க இப்படி. தோத்துற நீங்க அபிஷேகம் என்கிற போதையில, அல்ல சொல்லுங்க, ஆவியில நிறைஞ்சு இருங்க. அப்ப அது உங்களை என்ன வாய்க்கிறோம்? மறுரூபம் வாய்க்கிறோம், வேற ஆளா மாத்திரும். கோலியாத்து முன்னால நின்னாலும் அல்ல சொல்லுங்க, ஓரம்போ. சவுலால முடியாது, அப்னேரால முடியாது, யுத்த புருஷனால முடியாது. நான் மறுரூபம், நான் அபிஷேகத்தோட வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் பிராணனை இன்னைக்கு உன்னை விட்டு நான் வாங்குவேன். தோத்துறான். உன்னை கொல்லுவேன். ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் பெலிஸ்தருடைய பிணங்களை இரையா கொடுப்பேன். இந்த யுத்தம் உன்னுடையது, என்னுடையது இல்ல, கர்த்தருடையது. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வந்திருக்கிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகி சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன். அதான் அபிஷேகத்தின் நிறைவு. அபிஷேகத்தின் நிறைவு நம்மளை மறுரூபப்படுத்திரும், வேறு மனுஷன் ஆக்கிரும். அல்லேலூயாவா. ஆவியில நிறைந்திருங்கள். அவர் சொல்றார் பாருங்க, சர்ச்சில் வந்து பாட்டு பாடி அபிஷேகத்து நேரத்தில் அபிஷேகம் நிரம்பிட்டு போறது மட்டும் இல்ல, நீங்க சங்கீதங்களினால கீர்த்தனைகளினால ஞான பாட்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை எப்பொழுதும் மனசுக்குள்ளே, வேலைக்கு போற இடமா இருக்கட்டும், கல்லூரிக்கு போறதா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறதா இருக்கட்டும், எப்பொழுதுமே உங்க இருதயத்துல கர்த்தரை பாடிக்கிட்டே இருங்க. ஏன்னா துதி இருக்கிற இடத்துல தான் அவர் இறங்கி வருவாரு. துதிக்க துதிக்க அபிஷேகம் இறங்கி வரும். அப்போ அந்த அந்நிய பாஷை பேசிக்கிட்டே, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ஆவிலே நிறைஞ்சிருக்கும் போது எனக்கு வேறு சிந்தனை வராது, உலகத்தின் வேஷம் வராது, சுய சித்தம் வராது, மாம்ச சித்தம் வராது, எந்த உபதேசமும் என்ன சாய்க்க முடியாது. பரலோகத்தின் வெளிப்பாடுகள் எனக்கு வரும்.
அவர் நாமத்தை அறிவிக்கணுங்கிற, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் எனக்கு வரும். அது பலத்த எதிரியா இருந்தாலும் நான் அவனை வீழ்த்துவேன், நான் அவனை ஜெயிப்பேன் அப்படிங்கிற தைரியம் எனக்குள்ள உண்டாகும். அதற்கு காரணம், நான் ஒரு மறுரூபத்தின் மண்டலத்துக்குள்ள இருக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன அந்த மறுரூபத்தின் மண்டலத்துக்குள்ள கொண்டு போயிரும். மறுரூபம் சாத்தியம். அல்லேலூயா. நான் மறுரூபத்துக்குள்ள இருந்தா தான் இந்த மண்டலத்துக்குள்ள தேசத்தை கொண்டு வர முடியும். சாத்தானுடைய மண்டலத்துக்குள்ள இருக்கிற கூட்டத்தை சர்வ வல்லவரின் மண்டலத்துக்குள்ள கொண்டு வரத்தான் என்ன கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அப்ப பலவான வீழ்த்தாம, அவனை மேற்கொள்ளாம கொள்ளையிட முடியாது, எழுப்புதலை பார்க்க முடியாது, அறுவடையை பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு திரள் கூட்டத்தின் ரட்சிப்பு தேசத்துல காத்திருக்கு. அது நிறைவடையும் போது, மத்திய ஆகாயத்தில் மணவாளன் வருவார். 1 கொரிந்தியர் 15:51, ஒரு இமை பொழுதுல நான் மறுரூபம் அடைவேன். ஆமென் சொல்லுங்க. மகிமையிலே அவரோடு கூட நான் எடுத்து கொள்ளப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அந்த அனுபவத்துக்குள்ள சபை வாழணும். நாம மட்டும் மறுரூபப்படுறதில்ல, பட்டணமே மறுரூபப்படணும். ஆயிரங்கள் லட்சங்கள் மறுரூபப்படணும். இந்த மறுரூபத்தின் வட்டத்துக்குள்ள சத்துருவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை கொண்டு வரணும். அதனால சபையே, முதலாவது நீ மறுரூபப்படு. மறுரூபத்தின் அனுபவத்திற்குள்ள வா. உங்களால் மறுரூபமாக முடியும். மறுரூபமாகுங்கள். மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும். கர்த்தரோடுள்ள உறவால், கர்த்தருடைய வார்த்தையினால், கர்த்தருடைய ஆவியானவரால் எழும்பி நிற்போம். இந்த மறுரூப வாழ்க்கைக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம்.